அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லதா. டெய்லரிங் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நான் சுடிதார் பேண்ட்டு, இதை பாட்டம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து வச்சுருக்கேன். பாட்டம் பீஸில் சைடில் 2 பக்கமும் ஓரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே கால் பக்கம் 4 தையல் போட்டுட்ருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் டெய்லரிங் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. முதல் குழந்த அபார்ஷன் ஆனதுக்கு பிறகு என்னால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. ஆனால் என்னோடய டிகிரி 2 டிகிரி இருக்குது. மேக்ஸு பிஎஸ்சி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில், எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் படித்தேன். இருந்தாலும் 2 டிகிரி முடித்து குவாலிஃபிகேஷன்ஸு இது இல்லாமல் டைப் ரைட்டிங் இங்கிலீஷு படித்தோம். என்னால் வேலைக்கு போக முடியல. ஏன்னா என்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் என்னுடைய குழந்தைய டே அண்ட் நைட்டாக நான் வளர்த்துக்கிட்டேன். நேரம் ஒதுக்கி, அதாவது நேரம் கிடைக்கும்போது இல்லை, நேரத்தை ஒதுக்கி நான் என்னோடய டெய்லரிங் வேலையை நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல நான் டெய்லரிங் கிளாஸ் போகும்போது பெடல் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. பெடல் மிஷின் தான். அந்த பெடல் மிஷினில் நம்ம தைக்கும்போது தையல் விழலை, ரிவர்ஸ்லேயே எனக்கு அடிச்சுது. அப்போது ஒரு 10 வருஷம் முன்னாடி ஃபீஸ் வந்து ஒரு மாதத்துக்கு நான் 1000 ரூபான்னு கொடுத்தேன். அப்போ என்னோடய குழந்தைக்கு வயசு ஒரு 3 வயசு இருக்கும். அப்போ என் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். எப்போ பாரு கேட்டாண்டியே நின்றுட்டுருக்கும். அம்மாவும் அப்பாவும் திட்டுவாங்க. குழந்தை அழுவுது, குழந்தைய பார்க்காத, நீ எதுக்கு டெய்லரிங் கிளாஸ் போகிற அப்படின்னு திட்டுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? படித்த படிப்புக்கு ஒரு வேலைக்கு போனால் என்ன, இந்த டெய்லரிங்னால் என்ன ஆக போகுது அப்படின்னு திட்டுவாங்க. குழந்தையும் அழுதுகிட்டே இருக்கும். 1 மணி நேரம் அந்த டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வர வரைக்கும் திட்டுவாங்க. டெய்லரிங்கும் எனக்கு தைக்கவும் வராது கிளாஸ் போகும்போது. அப்புறம் டெய்லரிங் கிளாஸில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளோ படிச்சுட்டு ஏன் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நான் நூலெல்லாம் சிக்கிக்கும், அதே மாதிரி ஊசி வந்து உடஞ்சிடும். சில சமயம் நான் இந்த பின்னெல்லாம் வச்சுருக்கும்போது எனக்கு தெரியாத அந்த மிஷினில் எவ்வளோ நாள் ஊசி உடஞ்சி போயிருக்கோம். ரொம்ப பயமாக இருக்கும், அழுது கூட இருக்கேன். அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு நானே சப்போர்ட் பண்ணி, எனக்கு நானே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோடு நான் இந்த டெய்லரிங் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். டெய்லரிங் கிளாஸ் போன முதல் நாள் நான் ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன். 1000 ருபீஸ் கட்டினேன். ஆனால் எனக்கு தையல் வந்து வரலை. ரிவர்ஸில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெடலும் மிதிக்க முடியல. காலெல்லாம் பயங்கர வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து நான் படுத்துட்டேன். வந்து கிளாஸ் முடிச்சு வந்த உடனே படுத்து தூங்கிட்டேன். கால் வலிக்குதுன்னு குழந்தையும் கவனிக்க முடியல. வீட்டில் பயங்கரமாக கத்துனாங்க, திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு தான் அது வராது. வீட்டில் அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, டெய்லரிங்கிறது நம்ம எப்படி ஒரு பிஎஸ்சி எம்பிஏ இந்த மாதிரிலாம் டிகிரி பண்ணுற மாதிரி சின்ன வயசுலேருந்தே படித்தா தான் வரும் அந்த தொழில். அதனால் வந்து உனக்கு இதெல்லாம் வரவே வராது அப்படின்னாங்க. ஸ்ட்ரெயிட் லைனாவது அடிக்க வருதா பாருன்னு கிண்டல் பண்ணாங்க. அப்போது நீ எங்கே ப்ளவுஸ் தைக்க போகிற, சுடிதார் தைக்க போகிற, இதுலேருந்து எங்கே நீ சம்பாதிக்க போகிற அப்படின்னு எல்லாருமே டீமோட்டிவேட் தான் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். கடவுள்கிட்ட நான் வேண்டிப்பேன். அதே மாதிரி குழந்தைக்கும் நம்மளை விட்டால் யாரும் கிடையாது, நம்ம தான் பார்த்துக்கணும். அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து குழந்தைய வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறது நம்ம தான். அப்படின்ற போது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. இந்த டெய்லரிங் போகலாமா வேண்டாமா, இவங்கெல்லாம் வேணான்றாங்க. அது மட்டும் இல்லை, அபார்ஷன் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு சிசேரியனும் பண்ணியிருந்தாங்க. பெடல் மிதிக்கக்கூடாது, மிஷின் மிதிக்கக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனைங்க லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் யோசித்தேன், இப்போ நம்ம குழந்தைய பார்த்துக்க யாரும் ஆள் கிடையாது, யாரும் நம்மளுக்கு வேலைக்கு போகும் அளவுக்கு உதவியும் பண்ண போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம பரவாயில்ல, கடவுள் நம்மளுக்கு துணையாக இருப்பார், நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், முன்னேறணும்னு நினைக்கிறோம், பெடல் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு மணி நேரம் தைப்பேன். அந்த ஸ்டிச்சஸ் பண்ண இடத்துல சிசேரியன் பண்ணாங்க இல்லையா, அந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்லவே மாட்டேன் வீட்டில். ஏன்னா வந்து சொன்னால் டெய்லரிங் கிளாஸ் நம்மளை அனுப்பாத விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு கடவுள் ஆசீர்வாதத்தினால ஸ்ரீ கோலட்சி அம்மன் கார்மெண்ட்ஸு, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கார்மெண்ட்ஸு, அங்கே எனக்கு ஒரு ஹெல்ப்பர் வேலை மாதிரி கிடச்சிது. எல்லாருமே கேட்டாங்க, இவ்வளோ படிச்சுட்டு எதுக்கு ஹெல்ப்பர் வேலைக்கு வரேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், டெய்லர் வேலையை விட நீங்கள் ஹெல்ப்பர் வேலையில் நிறைய நீங்கள் கற்றுக்க முடியும். அந்த வேலையை நான் செஞ்சதுனால தான் இன்றைக்கி நான் என்னோட ஓனாக நான் இன்றைக்கி தைக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா
ஹெல்ப்பர் வேலைன்னு சொல்லும்பொழுது ஒரு வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 600 பீஸு ஷார்ட்ஸு அந்த மாதிரியெல்லாம் நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். அப்போது முதல்ல பார்ட்ஸ் பிரிக்கிறது, டெய்லர்ஸ்க்கு எடுத்துன்னு போய் கொடுக்கறது, அதுக்கப்புறமா பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா தைச்சதை இன்னொருத்தவங்களுக்கு மாற்றி பீஸ்க்கு மாற்றி மாற்றி கொடுக்கறது, கவுண்ட் பண்ணுறது, டிசைன்ஸ் வேரியேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறமா தச்சு முடித்த உடனே ட்ரிம்மிங் பண்ணுறது, வாஷிங்க்கு அனுப்புறது, பட்டனு, காஜா, ஸ்ட்ரீமைனிங்கு இந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுக்கவும் செஞ்சேன். இப்போது எனக்கு கார்மெண்ட்ஸில் கிடச்ச அனுபவம் இனிஷியலாக யார் சொன்னாலும் நான் கேட்காம டெய்லரிங் கிளாஸ் போனது, கார்மெண்ட்ஸ் போகும்போது யாருக்கும் பிடிக்கல. இவ்வளோ படிச்சுட்டு ஏன் போகிறேன்னு கேட்டாங்க. இது எல்லாமே என்னுடைய சொந்த முடிவுகள் தான். என்னோடய முடிவுகள் நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கும் நான் நைட்டு பகல்னு பார்க்குறதே கிடையாது. எந்த நேரம் என் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடகடன்னு தைக்க உட்கார ஆரம்பிச்சிடுவேன். இது இல்லாமல் நான் யூடியூப் ஒர்க்கும் பண்ணுறேன். வீட்லேயும் வேலை பார்க்கணும், குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கணும், குழந்தையோட எதிர்காலத்தையும் நான் தான் பார்க்கணும். வயசானவங்க அம்மா இருக்காங்க, அவங்களையும் நான் தான் பார்த்தாகணும். ஸோ ஓடுறது இது மட்டும்தான் என்னோடய வேலை. சம்பாதிக்கிறது அப்படின்றது யூடியூப்லேருந்து இன்ன வரைக்கும் எந்த வருமானமும் எனக்கு வரல. அதனால் இந்த தைக்கிறது ஒரு 10 ரூபா 20 ரூபா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும். நான் லட்சமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு 10 20 100 சில நேரங்களில் 1000 இந்த மாதிரி கிடைக்கிறது இந்த டெய்லரிங்னால் மட்டும்தான். இதனால் என் வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கை கிடைக்குது. நீங்களும் டெய்லரிங் கற்றுக்கோங்க.